தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஈரான்ல இப்ப எந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவரு ஒரு எஸ்கேப் பிளானையும் ரெடி பண்ணிட்டாருன்னு அடுத்த கட்ட தகவல் வேற கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம். ட்ரம்ப்பால ஜியோ பாலிடிக்ஸ் முழுக்க எல்லா விஷயமும் மாறிட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த உலகமே புது ஷேப் நோக்கி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வெனிசுலா அதிபர் மடுரோ இருக்கார்ல, இவர் எதுக்காகங்க நீங்க தூக்குனீங்க அப்படின்னு கேட்டா ட்ரம்ப் திரும்ப என்ன சொல்றாரு, ஏங்க அவங்க மோசங்க, ரொம்ப அவங்க மோசமா. இப்போ ட்ரக் எல்லாம் உருவாக்கி அமெரிக்கால நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க எவ்வளவு முறை வான் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா வெனிசுலா அரசு கேட்கல. அந்த மதுரோ தான் மொத்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தலைவன் மாதிரி செயல்பட்டு இருக்காரு, அதனால தூக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. தவிர இது வரைக்கும் ஒரு முறையாச்சும் ஏதாவது ஒரு ஆவணம் இதுதான் சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்களா? இல்ல கேட்டா கிளாசிஃபைடுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடாத இவங்க மதுரோ தான் குற்றவாளின்னு அவங்களே சொல்லி நரேட்டிவை செட் பண்ணி கடைசியில் அந்த மனுஷனை தூக்கியாச்சு. இவரை தூக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் நடந்துச்சுல, அந்த ஆபரேஷன் பேர் என்ன தெரியுமா? ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். அந்த ஆபரேஷன் நேம். இது அமெரிக்கா தான் ஆபரேஷன் சொல்லுது. மற்றபடி மதுரோக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாம் இது கிட்னாப்பிங்னு சொல்றாங்க. ட்ரம்போட தாரக மந்திரம் ஒன்று சொல்லுவா, ஆக்ட் ஃபர்ஸ்ட், ஜஸ்டிஃபை லேட்டர். அதாவது முதல்ல ஒரு விஷயம் பண்ற, அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துறத நம்ம பொறுமையா பார்த்துப்போம். ஒன்று. ரெண்டாவது, இஃப் யூ ஹாவ் பவர் ஜஸ்ட் யூஸ் இட். அதிகாரம்னு ஒன்று கிட்ட இருக்குன்னா அது யூஸ் பண்றதுக்கு தானே, யூஸ் பண்ணிட்டு போ. இதெல்லாம் சேர்ந்த பிணைப்பு தான் ட்ரம்பிசம். இந்த ரஹ்மானிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க பக்கத்துல ரஹ்மான் சார் பாடல்களா இருக்குன்னு சொல்லிட்டு, அது மாதிரி உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ட்ரம்பிசம். இந்த வேர்ல்டு ஆர்டர் இருக்குல்ல, அதை ரீஷேப் பண்ற வேலையை தான் எந்த அளவுக்கு தீர்க்கமா பார்க்க முடியுமோ ட்ரம்ப் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. நிறைய நாடுகள் ட்ரம்பிசத்தை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இதுக்கப்புறம் எழுங்க. ஏன்னா அமெரிக்கா இதை பண்ணுது, நம்மளும் அதை பண்ணுவோன்னு பொருளாதாரம் சார்ந்து மட்டும் மற்ற நாடுகள் யோசிக்காது. இது போல விஷயங்கள் சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் யோசிச்சுது உலகம் கண்டிப்பா அமைதி இழந்து தோல்ச்சிடும். அதாவது தாய்லாந்து கம்போடியாவுக்கு எதிராக பெருசா ஆக்ஷன்ல ஈடுபடாம போச்சு பாத்தீங்களா. அவங்க உள்ள இறங்கி எதுவும் பெருசா பண்ண முடியாம போச்சுல. ஆக்சுவலான பண்ண முடிஞ்சிருக்கும், ஆனா பண்ணல. ஏன்? ஓகே. சைனா நினைச்சா தாய்வானுக்குள்ள உடனே இறங்கி சில மணி நேரங்களே அந்த ஒட்டுமொத்த பகுதியும் தங்களோட நாட்டோட இணைச்சிக்க முடியும். ஆனா இன்னும் இணைக்கல. ஏன்? ரஷ்யா நினைச்சிருந்தா ஜெலன்ஸ்கி எப்பயோ கிட்னாப் பண்ணி தூக்கி இருக்க முடியும், இந்த போரை எப்பயோ முடிவுக்கும் கொண்டு வந்து இருக்க முடியும். ஆனா பண்ணல. ஏன்? புரியுதா மக்களே? எல்லாருக்கும் பொறுப்புன்னு ஒன்று இருக்கு, சர்வதேச விதின்னு ஒன்று இருக்கு, இதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா ட்ரம்ப் மட்டும் ஏப்பா அதான் சொன்னமே முதல்லயே, பவர்னு ஒன்று இருக்கிறத யூஸ் பண்ணதுக்கு தானே, யூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஃபார்முலாவை மற்ற நாடுகளுக்காக இப்ப வகுத்து கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. மற்ற நாடுகளும் ட்ரம்ப்போட ரூட்டை எடுத்துச்சு. யோசிச்சு பாருங்க என்ன ஆகணும். ட்ரம்ப் ஒரு நாடு சார்ந்து டார்கெட் பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கரன்சி சார்ந்தோ இல்லை அந்த நாடோட வளர்ச்சி பிடிக்காம பெருசா இருக்காது. என்ன தெரியுமா முக்கியமான ஒரே மோட்டிவா இருக்கும்? நேச்சுரல் ரிசோர்சஸ். உதாரணத்துக்கு ஆயில் தேவை, இதுக்காக வெனிசுலாவையும் இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் சொல்லுவோம் பாத்தீங்களா, இது தேவை, இதுக்காக கிரீன்லாண்டையும் அந்த மனுஷன் டார்கெட் பண்ணிட்டு இருக்காப்ல. இல்ல வெனிசுலா இப்ப என்ன நினைச்சுன்னு தெரியும். அடுத்து கிரீன்லாண்ட் என்ன பண்ண காத்திருக்காரோ அதான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாக்குறதுக்கு. அமெரிக்கா இது போல எல்லாத்தையும் பண்றாங்க. அந்த ஆபரேஷன் இந்த ஆபரேஷன் பண்ணி நாட்டோட தலைவர்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகும் போது அமைதி ஒப்பந்தத்துக்கு இவங்களே அடைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைதியை கொண்டு வந்துட்டேன், நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம சம்பந்தம் இல்லாம ஏற்கனவே போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனை தீர்த்தாதான் நம்ம நோபல் பரிசை பத்தி யோசிச்சே பார்க்கணும். அந்த பிரச்சனை பெருசாகிறது நம்மளதான் காரணமா இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சு முடிச்ச பிற்பாடு பீஸ் டீல் போடுறேன்னு சொல்லிட்டு அப்ப அமைதிக்கான விருது கேட்டா எப்படிங்க இருக்கும்? ஓகே, ஒரு மாதிரி ஹிப்போக்ரஸியா போயிட்டு இருக்குல்ல. மேத்யூ ஃப்ரெடரிக்சன் இவங்க யார் தெரியுதா? டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர். கிரீன்லாண்ட் சார்ந்த அமெரிக்கா எதனா பண்ணுதுனாக்கா முதல்ல கண்டன குரலை பதிவு பண்ற இடத்துல இருக்கவங்க இவங்க தான். இவங்க இப்ப என்னென்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா இந்த கிரீன்லாண்டை எப்படியாச்சும் ஆட்டியை போட்டணும்னு பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு கட்டத்துல இந்த 80 ஆண்டு கால நேட்டோ பிணைப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல அழிச்சு விட்டுறாங்க. நீங்க சும்மா கிரீன்லாண்டு வேணும்னு கேட்கறது நேட்டோ அமைப்பே இல்லாம பண்ணி விட்டுறோம். இப்ப யூரோப் பார்த்தீங்கன்னா எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க.
கிரீன்லாந்து எங்களுக்கானதான்ற விஷயத்துல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அமெரிக்கா சொந்தம் கொண்டாட முடியாதுன்ற விஷயத்தில் யூரோப் ரொம்ப தெளிவாக இருக்குது, எங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க. ஸோ அமெரிக்கா என்ன ட்ரை பண்ணாலும் கிரீன்லாந்து தான் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். வி எவர் நெவர் கிவ் கிரீன்லாண்டுன்னு அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு போல்டான ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ட்ரம்ப்போட கோபம் அவங்க பக்கம் திரும்பாமல் இருந்தால் சரி. ஏன்னா ட்ரம்ப் பேசும்போது கூட மற்ற நாட்டு தலைவர்களை கொஞ்சம் ஆவுன்னு பேசுவாப்ல. ஆனால் டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் சார்ந்து மட்டும் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருந்தாரு. இனிமேல் அவரும் பயங்கரமாக பேசுவார்னு நினைக்கிறேன். இதுக்கு மத்தியில் ஈரானில் இருக்கிற சுச்சுவேஷனை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்த எல்லா வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டிருக்கான ஈரானில் அரசுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட்ல அவங்கள கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஈரான் அரசு மட்டும் எதனா அட்டெம்ப்ட் பண்ணிச்சு, நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்கிட்டு. ஈரான் மக்களுக்காக நாங்கள் இறங்கி வந்து போராடுவோன்னு அமெரிக்கா சொல்லுது. மக்களுக்காக போராடுறாங்கன்னு. ஓகே, இப்போ ஈரானில் நிலைமை ரொம்ப மோசமாக தாங்க இருக்கு. ஏன்னா அமெரிக்கா இந்த அளவுக்கு விஷயத்தை பயன்படுத்தலாம் நினைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிலைமை அங்கே மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டியை அங்கே இருக்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கரன்சி இருக்குல்ல, ஈரானோட கரன்சி, அது வரலாற்றே இல்லாத அளவுக்கு சமாதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் விலையாக இருக்கட்டும், அப்புறம் இந்த எசென்ஷியல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தோட விலையும் விண்ண மூட்டை நின்றுகிட்டு இருக்கு. பிகாஸ் டிமாண்ட் பெருசாக எங்கே இருக்கோ அதுதானே விலையும் ஏறும். ஈரான் அந்த நிலைமை தான். ஏன்னா விலை பெருசாக ஏறதுனால, பொருட்கள் பெருசாக வராதனால, கரன்சி வேல்யூ கீழே போயிட்டு இருக்கனால அங்கே இருக்க ஷாப் கீப்பர்ஸால ஷாப்பை கீப் பண்ண முடியல. தொடர்ந்து எல்லாம் கடைகளை மூட்டை அவங்க போராட வந்துட்டு இருக்காங்க வீதிக்கு. அப்போ ஏற்பட நிலைமாங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. பண வீக்கம் ஈரானில் உச்ச கட்டத்தை எட்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய புரட்சி வெடிச்சதுல அதே மாதிரி புரட்சி பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி ஈரானில் இப்போ வெடிச்சிருக்கு. ஈரானில் இந்த புரட்சின்றது நாளுக்கு நாள் பெருசாக போயிட்டு இருக்குங்க, ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த ஷாப் கீப்பர்ஸ்லாம் சொன்னால அவங்க ஒரு நாள் அதிகரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் சாப்பிடணும்ல, உணவுப் பொருள் மற்ற பொருள் எதுவுமே எசென்ஷியல்ஸ் உள்ள வரலனா அவங்க என்ன பண்ண முடியும்? நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வரை கிளர்ந்து வந்திருக்காங்க, நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 31 ப்ரொவின்சஸ் இருக்கா இந்த ஈரான்ல. அதில் 23 ப்ரொவின்சஸ்க்கு மேல இந்த போராட்டம் தீயா பிடிச்சி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல அமெரிக்கா யாரை டார்கெட் பண்ணும்? ஆப்வியஸா சுப்ரீம் லீடர் கமனி அவர்களை தான். இந்த முறை அவர் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி போக சொல்றேன். கமனி பெனதர்மா சொல்லியிருக்காரு, இந்த அத்தாரிட்டிஸ் நம்ம அதிகாரிகள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்களா, மக்கள் அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், நடத்தி இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த ரைட்டர்ஸ் இருக்காங்களா, அதாவது கலவரக்காரனுங்க, இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாதீங்கப்பா, அவங்களுக்கான இடத்துல அவங்கள தூக்கி வீசு அப்படின்னு இருக்காருங்க. புரியுது என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு? ஓகே, இவர் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காருல, இது இன்னும் இந்த போராட்டங்களை பெருசாக மாற்றி விட்டுற போல இருக்கு. அது மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு உறுதிப்படுத்தாத தகவலை வெளியே வந்திருக்கு. சுப்ரீம் லீடர் கமனி அவர்கள் இந்த ஈரான் போராட்டங்கள் இதுக்கப்புறம் நிற்குதா இல்லையான்னு உற்று நோக்குவார் சில நாட்களுக்கு. இன்கேஸ் போராட்டங்கள் பெருசாக வெடிச்சு இந்த ஸ்ரீலங்கா நடந்துச்சு பாருங்க, அதிபர் அலுவலகம் இருக்க மக்கள் உள்ள பூந்தது, அப்புறம் சில விஷயம் நடந்து நிறைய கட்டடங்களை எரிச்சது, நிறைய விஷயம் நடந்துச்சுல, அது போல நடந்தா இவர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுல்ல. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இவர் ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் மட்டும் கிடைச்சிருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஏற்கனவே சிரியாவோட முன்னாள் அதிபர் இருக்கார்ல பஷர், அவர் கடைசியில் பிரச்சனை பெருசானது எங்கே போனார்? ரஷ்யா கிட்ட தான். ஆப்வியஸா சிரியாவுக்கு ரஷ்யா அந்த அளவுக்கு க்ளோஸும் ஈரானுக்கு அந்த அளவுக்கு க்ளோஸு. நாளை பின்ன இஷ்யூ ரொம்ப பெருசாக ஈரானில் வெடிக்குதுன்னா இவர் கடைசியாக தஞ்சம் புக போகிற இடமா ரஷ்யா தான் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா அமெரிக்காவோட காய் நகரத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாராலும் புரிஞ்சிக்க முடியாது அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்திய அரசு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, யாரும் தேவையில்லாமல் ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம்னு நம்ம சிட்டிசன்ஸ்க்கு ஒரு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க. ஏன்னா நிலைமை அங்கே எப்போ மோசமாகலாம், போகாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன இப்போ நிதர்சனம்னா, ஈரானில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க அங்கே இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாடி இருக்குல்ல, அவங்க இந்திய அரசுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இப்போ வரைக்கும் நாங்கள் நிலைமை சமாளிச்சுட்டு இருக்கோம், ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நீட்டிக்க முடியும்னு தெரியல. எதுக்கும் நீங்கள் எமர்ஜென்சி பிளான் இருக்குல்ல, அதை ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. நாளை பின்ன இங்கே எவாக்குவேட் பண்ணணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் உடனே அந்த பிளான் இனிஷியேட் பண்ணிடலாங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க நல்லதுன்ற மாதிரி தான் அவங்க ஒரு வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த அமெரிக்கா இந்த ப்ரொட்டஸ்ட் விஷயத்தை கரெக்டாக ப்ரெஷராக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானை பேஸ் பண்ணி. சரி, ஈரானோட நிற்கிறாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே வெனிசுவேலா ஒரு வழி பண்ணாங்களா, இன்னும் மற்ற நாடுகள் சார்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களா?
கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு ஆர்டரை ரீஷேப் பண்ற வேலையை ரொம்ப பெருசா பண்றாங்க. இதனால என்ன தெரியுமா ஆகும்? இது வரைக்கும் இந்தியா நடுநிலையா இருக்காங்களே. ஏன்னா இது வரைக்கும் நம்ம யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ஸ் சார்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக கண்டனம் பதிவு பண்ணல. வெனிசுலா அமெரிக்கா பண்ணிச்சுல வேலை இப்போதைக்கு. இதுல அமெரிக்கா சார்ந்து நம்ம கண்டனத்தை பதிவு பண்ணல. 2 நியூட்ரல் ஸ்டாண்டை மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஆனா ட்ரம்ப் இந்த அளவுக்கு ப்ரெஷரை பல நாடுகள் சார்ந்து பில்ட் பண்ணிட்டே போனார்னா இந்தியா ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதான் ஆயிடுங்க. அது எந்த ஸ்டாண்டா இருக்குன்றதான் அடுத்த பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இதே அந்த கான்டென்ட்டோட மனவினவா முன் வச்சிடறேன். பதில் தெரியறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்தியா எந்த பக்கம் சாயறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.